ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை. ஸோ தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆட் மீன்ஸ் கவர்மெண்ட்டோட ஜீவோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 அப்படின்ற ஒரு மாநாடை தொடங்க போகிறாங்க. சரிங்களா, நம்மளுடைய கவர்மெண்ட் சார்பாக. ஸோ இது லைக் முன்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, இப்போ கடந்த ஆட்சிகள்லாம் கூட அப்பப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு. கோவையில் ஒரு வாட்டி நடந்திருக்கு, அப்புறம் மதுரையில் ஒரு வாட்டி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநாடுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இவங்க இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வை வெற்றி பெறும் களம். ஸோ முழுக்க முழுக்க தொழில், வர்த்தகம், முதலீடு இதை சார்ந்து டிஸ்கஷன் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. சரிங்களா, ஸோ இதை நம்மளுடைய முதல்வர் இன்றைக்கி தொடங்கி இருக்கிறாரு சென்னையில். சரிங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ரூபாய் 67,482 கோடி முதலீடு, இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா விவாதத்தில் பங்கேற்க துணை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு அமித்ஷா கேட்டிருக்காரு. ஓகே, ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுலும் நாங்கள் பங்கேற்க ரெடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார்ன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தொகுதி, அதாவது டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, தொகுதி மறுசீரமைப்பு, அதை பண்ணக்கூடாது. மக்களவை தொகுதிகள் 543 அப்படியே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு சில கட்சிகள் ஆதரவும் சில கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சன. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் சேம் தான். லைக் அதாவது மகளிர் அந்த இடஒதுக்கீடை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கள். ஓகே, வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் கூட நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு ஆதரிக்கிறோம் 33% உள்ளொதுக்கீடு. பட் தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். அதுதான் தமிழக அரசனுடைய ஒரு நிலைப்பாடு. சரிங்களா, ஓகே. ஸோ இதான் கான்டாக்டு. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதலீடுகள் இருக்கும் ஒப்பந்தங்கள் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க தொழில் நிறுவனங்கள் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா ஸோ நேற்று பார்த்திங்கன்னா உலக யானைகள் தினம். நம்ம அதை பற்றி பார்த்துருந்தோம் நேற்று. ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் ஜந்தர் மந்தரில் நீட்டுக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சுல்ல, ஸோ அதை பற்றியும் நீட் பற்றியும் அதுக்கான ஒரு கொண்டு வந்த அந்த தண்டனை சட்டம் இருக்கு இல்லையா, அந்த பொது தேர்வு தடுக்கும் மசோதா, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் பேப்பர் லீக் ஆச்சு. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக தண்டனைகள் கடுமையாக்குவதும் கூட குற்றங்களை தடுக்க முடியாது. இப்போ ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா அது சார்பானவங்கள அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாலே அந்த குற்றம் லைக் அது ஆகிறது குறைஞ்சிரும், குற்றம் நடக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்றதான் இவங்க சொல்ல வராங்க. சரியா, ஸோ சட்டத்தை முறையாக பின்பற்றி முக்கிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாலே போதும் அப்படின்றதான் இங்கே மேட்ரு. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா நம்மளுடைய பேரவையில் லைக் சேம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். 2023 மக்களவைத் தேர்தலிலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். ஸோ வேற என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நேற்று மக்களவையில் பார்த்தீங்கன்னா சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிம உரிமைகள் மீது மாநில அரசுகள் கூடுதல் வரி விதிப்பதற்கு கட்டுப்பாட்டு விதிக்க வகை செய்யும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு மினரல்ஸ் டிக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மைன் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கு சில மாநில ஒரு தனியார் நிறுவனம் எடுக்குது அப்படின்னும் போது அதுக்கு மாநில அரசு சில வரிகள் கட்டுப்பாடு விதிக்கும். சரிங்களா, ஸோ அரசு அதே கவர்மெண்ட் எடுக்கிறதுனாலும் சரி, ப்ரைவேட் எடுக்கிறதுனாலும் சரி, ஸோ அதில் சில திருத்தங்கள் பண்ணி ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே,
சரியா? இந்த சிம்பிள் மசோதா தான். பெருசா அவங்க சேஞ்சஸ் பண்ணல. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அத வந்து பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த புக் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இந்திய குடியரசின் வெற்றி, எனது வாழ்க்கை, எனது போராட்டங்கள், எனது ஓகே. அப்படியே அந்த டைட்டில். சரிங்களா? அப்படின்ற ஒரு சுயசரிதை நூல் தான். ஓகே. அவருடைய ஒரு சுயசரிதை தான் அவர் எழுதியிருக்காரு. இந்திய குடியரசின் வெற்றி, எனது வாழ்க்கை, எனது போராட்டங்கள். ஓகே. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன இருந்துச்சு பெருசாக? வேறு எதுவும் இல்லை. ஏன்னா சுதந்திர தின விழா வரப்போகுது. ஸோ அதை பற்றி நான் கொடுத்துருந்தாங்க நிறைய. ஸோ விளையாட்டுச் செய்திகளில் வரும்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு. என்னன்னா வந்து வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் மற்றும் மகளிருக்கான 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ அது எங்கே நடக்குதுன்னு கூட கேட்கலாம். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து. ஸோ இதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இந்தியா என்னென்ன மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வேணால் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். பட் பெருசாக எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். கடைசியாக யார் ஜெயிச்சா அப்படின்றத போதும். ஓகே. ஸோ கடைசியாக வந்தோம்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே. நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.